ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. பொம்மலாட்டம் போது ஜெயலலிதா அம்மா நடிச்சிருந்தாங்க. வந்த உடனே புக்கோட தான் இருப்பாங்க. இவர் வந்து மெட்ராஸ் இந்த ரவுடி வேஷம் ஷெட்டி கொஞ்சமா இன்னமே நாஸ்தா துண்டியா அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மாவுக்கு முதல்ல இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இன்னாமே இப்போ படிச்சுக்கிற அப்படின்னு எது புக்கை பண்ணுவேன். இது இன்னாமே நீ கன்னித்தீவுல பாரு என்னப்பா நாகேஷ் அப்ப என்னப்பா ஆச்சுப்பா நீ கன்னித்தீவுல என்னப்பா சிந்து பாத்து என்ன பண்ணாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு படிக்கிற மூடே போட்டு புக்கை தூக்கி போட்டு சிரின்னு உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. சிவாஜி சார் வந்து இவர் குரங்குன்னு தான் கூப்பிட்டாரு. சிவாஜி சார் வந்து நாடகத்தை வந்து ஒரு டிசிப்ளின்டு ஒரு இதுவாக தான் வச்சுப்பார். ஒரு கோவில் மாதிரி நினைச்சுட்டு அவரோட தாட் அந்த மாதிரி. இவர் வந்து போலா சார் இப்போ நான் போய் வந்தா நான் போய் பண்ணுவேன். அவங்க சீன் நடிக்க போறாங்க, நடுவில் வந்து ஜாயின் பண்ணா போகுதுன்னு சொல்வார். திட்டிகிட்டே இருப்பார் அவர். கலாட்டானா கலாட்டா இருக்கும். அவருக்குன்னு ஒரு தனி இதை வச்சுப்பார். எது ரைட்டு எது ராங்கு அதை பப்ளிக்கா பேசிடுவார் அவர். இவ்வளோ பிரச்சனை இருக்கா இலங்கையில் அப்படிங்கிற விஷயம் அந்த கேசட்டை பார்த்த உடனே தோணுது. நேருக்கு அதை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்து எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இந்திரா காந்தி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இலங்கை பிரச்சனையில் இந்தியா இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு ரீசன் வந்து சோ தான். டிஎம்கே நல்லது பண்ணா அதை பத்தி எழுதுவாரு, தப்பு பண்ணா அதை சுட்டி காட்டுவார். காங்கிரஸ் நல்லது பண்ணாலும் எழுதுவாரு, தவறு செஞ்சாலும் இது பண்ணார். இன்ஃபேக்ட் ராஜீவ் காந்தி வரணும்னு ஆசைப்பட்டார், பிரைம் மினிஸ்டரா வரணும்னு ஆசைப்பட்டவர். நான் சொல்றது வந்து இந்திரா காந்தி இருக்கிற சமயத்தில். சஞ்சய் காந்தி இறந்தப்புறம் ராஜீவ் காந்தி வில் பி பெட்டர் சாய்ஸ் தென் இந்திரா காந்தின்னு அவர் நினைச்சார். இப்போ உங்க அப்பா வந்து அரசியலே இருந்தாங்க, சினிமாவிலே இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் உங்க அப்பாவோட எப்படி நட்பு இருந்தது அவருக்கு? எங்க அப்பாவுக்கு ஒரு நண்பர் சார், டாக்டர் ஜெகதீசன் ஒருத்தர். அவரோட கிளாஸ்மேட் தான் சோ அவர்கள். பூஜைக்கு வந்த மலர்ல கே பாலச்சந்தர் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று வச்சிருந்தார். ஆப்சன்ட் மைண்டர் ப்ரொஃபஸரா நாகேஷை வச்சு எடுத்தார். அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த காலகட்டத்தில் அது பெரிய ஹிட் ஆகி அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த காதலிக்க நேரமிலையும் வந்ததுனால ஸோ காமெடி ட்ரெண்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பா வந்து மெட்ராஸ் பை நைட்டுன்னு ஒரு ட்ராமாவை பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. அதனால ஷோவுக்கு எங்கள் படத்தில் ஸ்க்ரீன் பிளே டைலாக் எழுதணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறதுக்கு டாக்டர் ஜெகதீசன் மூலமாக அவரை கான்டாக்ட் பண்ணோம். அவர் வந்தார். தேன்மழைங்கிற படத்துக்கு அவரை புக் பண்ணோம். அந்த தேன்மழையோட கதை வந்து பட்டிக்காடா பட்டணமா, ராமன் எத்தனை ராமனடி, நம்ம வசந்த மாளிகை, இந்த மாதிரி படங்கள் எழுதிய பாலமுருகன் அவர்கள். அவர் தான் அவரோட கதை தான் அது. அந்த கதையை வந்து சோ சார்ட்ட கொடுத்து ட்ரீட்மெண்ட் டைலாக்ஸ் நீங்கள் எழுதுங்கன்னு பார்த்துட்டு அவர் முதல் ரியாக்ஷனே, ஏன் சார் இவ்வளோ நல்லா இருக்கு இந்த கதையை, எனத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்து இதை கெடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்டார். இல்லை இந்த கதையில் வந்து ஒரு காமெடி எனக்கு வேணும், எனக்கு ஒரு 2 காமெடியன் வந்து இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதின படம் தான் தேன்மழை. அது கிட்டத்தட்ட 93 days ஓடித்து. 1 week ஓடி இருக்கலாம். பட் அப்போ வந்து இந்த டிக்கெட் கிழிக்கிறது வந்து ஒரு அவமானமாக எடுத்துக்கொண்ட பீரியட் அது 60s. அது டிக்கெட் கிழிச்சு இவங்க 100 நாள் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொன்னாலும் அது கேவலமாக நினைப்பாங்க. அதனால 93rd டேயோட இந்த படம் ஸ்டாப் ஆச்சு. அமுதனில் தான் ஓடித்து. அந்த படத்தில் தான் அவர் டைலாக்ஸ் எழுதினாரு. ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. எனக்கு வந்து அப்போது ஆமாம், எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். நான் இருந்த வீட்டில் ஒரு 5-6 வீடு தள்ளி டாக்டர் ஜெகதீசன் வீடு. ஜெகதீசன் அவங்க பிரதர் இவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. ஷோ அங்கே அடிக்கடி அவங்களோட தான், அவங்க ரிலேட்டிவ் வேற, அங்கே போய் இருப்பார், அங்கே போய் பேசிகிட்டு இருப்பார். அவரோட அண்ணாக்கு ஒரு பையன் ஒருத்தன் தான், சின்ன பையன். அவன் என்னோட ஒரு வயசா பெரியவாமன். எங்களை வந்து என்ன பண்ணுவார், தம் அடிக்கிறதுக்கு ஒரு போவார் அங்கே ஜெட் நகரில். அவரும் ஜெகதீசனும் 2 பேருமே போவாங்க. கூட சாக்கு சாப்புக்கு பசங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்களை அழைச்சிட்டு போவாங்க. நான் ஒரு 5 வயசு, ஒரு 6 வயசுன்னு
போயிட்டு எங்களுக்கு அவங்க தம் அடிப்பாங்க, எங்களுக்கு சாக்லேட், அந்த நியூட்ரின் சாக்லேட், அப்போ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்போம். ஸோ இப்படி எங்களுக்கு இப்போ போயிட்டு இருந்தது. இந்த உமாசங்கர்னு பையன், அந்த பையன் அவன் பேர் உமாசங்கர், அவன் பேர் என்னோட பிளேமேட். அவன் என்ன பண்ணிட்டான், வீட்டில் போயிட்டு ஏதோ பென்சிலோ வச்சுட்டு பண்ணிட்டான். அதை வந்து ஜெகதீஷனோட அக்கா பார்த்துட்டாங்க. அவங்க பேரன் தான் இவன். பார்த்து என்னடா கண்ணு பண்ற அப்படின்னு, சோமம்மா அப்படின்னு பண்ண உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. பசங்க முன்னாடி தம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு திட்டி விட்டாங்க. ரிலேட்டிவ் வேற, உன்னை கட்டாயில அடிப்பேன்டா அது இதுன்னு சொல்லி, வாடா இங்க உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ திட்டி விட்டாங்க. அதனால இவருக்கு கோவம், அந்த பையன் மேல கோவம், போட்டு கொடுத்துட்டான்னு. நெக்ஸ்ட் டே நான் அங்க விளையாடுறதுக்கு வரும்போது என்கிட்ட கூப்பிட்டு, நீ என்ன பண்ற, குட்டி குட்டி கல்லா, சின்ன சின்ன கல்லா பொறுக்கி கொடுக்குற அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் ஏதோ கேட்குறாருன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் எவ்வளோ சின்ன சின்ன கல்லா இருக்கு அப்படின்னு. அந்த உமாசங்கரும் வந்தான், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு, கல் கேட்ட சோமம்மா நல்லா பொறுக்கிட்டு இருக்கன்னு அவனும் 4 கல்லை பொறிச்சு கொடுத்தான். கொடுத்த உடனே இவர்கிட்ட கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அவனோட டிஃபன் பாக்ஸில் தயிர் சாதம் வச்சுருந்தாங்க, அதில் மேலே அழகாக உருளைக்கிழங்குலாம் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த குட்டி குட்டி கல் இருக்கு பாருங்க, இந்த தயிர் சாதத்தில் புதைச்சிட்டு தெரியாமல் அனுப்பிச்சிட்டாரு. சாயந்தரம் பார்த்தா ஓன்னு அந்த பையன் அழுகு, ஏன்னா 2 பல்லு போயிடுது அப்படின்னு கடிச்சதில்லை, பல்லு போயிடுது. பல்லு போன உடனே இவங்க அக்கா வந்து, அதாவது அவங்க பாட்டி கண்ணா பின்ன என்கிட்ட வந்து கேட்டாங்க எப்படி இந்த ஆச்சு என்ன நான் விஷயத்த சொல்லிட்டேன். சோமாமா வந்து கல்லு கேட்டாரு, அதெல்லாம் கொடுத்தோம், நானும் கொடுத்தேன் அவனும் கொடுத்தான் அப்படின்னு. அவன் கோவப்பட்டு துரத்தின்னு அடிக்கிறதுக்கே வந்துட்டாங்க. ஸோ இப்படி அவர் வந்து எப்போவுமே ஒரே சேட்டைகளாக தான் இருக்கும். செட்டில் நாங்கள் வந்து எடுத்துட்டு இருப்போம். இவருக்குன்னு எங்கே சாக் பீஸ் கிடைக்குமோ தெரில, அது எங்கேயோ இருந்தால் எடுத்துன்னு வந்துடுவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு தெரியும், இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ண, டேக்கு முன்னாடி கேமராவில் தலையை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அந்த கிளாப் போர்டை மட்டும் காமிச்சிட்டு அடித்த உடனே குப்புற கவுந்துன்னு ஓடிடுவாங்க. அப்படி ஒரு ஓட்டம் ஓடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கிளாப் போர்டில் வந்து டேக் 1 எடுத்ததுக்கப்புறம் டேக் 2 அவன் போட்டுட்டு போயிட்டுப்பான். இவர் என்ன பக்கத்தில் ஒரு 2 சைஃபரை போட்டுருவார். போட்ட உடனே அது முக்கால்வாசி இந்த மனோரமா எல்லாமே இருக்கும். அவன் வந்து டேக் 200 நான் வந்து சொல்ல உடனே சோடு ஒரு கத்தியத்தை இவர் இருக்க மாட்டார், அங்கேருந்து பறந்துருவார். இவருக்கு எங்கே அந்த சாக் பீஸ் கிடைக்கும், எப்படி பண்ண முடியும்ங்கிறதுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி சேட்டை. அந்த இடம் வந்து ஃபுல்லாக கலகலன்னு இருக்கும். அது எப்படி எடுத்துக்குவாங்க மற்றவங்கலாம்? அதெல்லாம் ஒன்று ஜாலியாக தான் எடுத்துப்பாங்க. காத்தாடி ராமூர்த்தி தான் அவருக்கு ஃப்ரெண்டு. அவர் தான் வந்து அவரோட ஆஃபீஸ்க்கெலாம் ஒன்றா போவார், ஒன்றா படித்தவர் வேறு. அவர் காத்தாடி ராமூர்த்தி தான் இவருக்கு டிரைவரு. ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு போவார். ஒழுங்காக உட்காரலாம்ல, இவர் ரிவர்ஸில் உட்காந்து ரோட பார்க்குற மாதிரி உட்காந்து பசங்களாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஓடி போகும். டே என்னடா இது அப்படி இப்படின்னு கத்துவார். 2 பேருக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்கும். இதில் பத்தாதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சாந்தி விகார்னு எங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலு, நாங்கள் மந்தவெளியில் ஹோட்டல் இருந்தது. அங்கே இந்த போண்டா சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். காத்தாடி ராமூர்த்தியும் உட்காந்துருக்கு. பக்கத்தில் யாரோ ஒருத்தன் போண்டா சாப்பிட்டுனேன். தபரா அவன் போண்டாவை நான் சாப்பிட்றேன், 50 ரூபா கொடுக்குறியா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரக்க போயிட்டு, மோகன் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போண்டா எடுத்து சாப்பிட்டு, அவன் இவர் யாருன்னு பார்த்துட்டு மொழின்னு முழிக்கிறான். முழிச்சு விட்டோன்னா அதுக்கப்புறம் சாரி சார், நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு மோகன் நினச்சிட்டு வந்து இப்படி எல்லாம் பண்ணி அந்த அவர் வந்தாலே அந்த மாதிரி ஒரு சேட்டையாக தான் இருக்கும் சார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு முக்கியமான வழக்கறிஞராக இருக்கார், டிடிகே கம்பெனியில் வந்து. ஆமாம், ஒர்க் பண்ணியிருந்தார். ஆமாம். ஸோ இப்படி ஒரு முக்கியமான இடங்களில் இருந்துட்டு இப்படி ஒரு சேட்டைகள் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அவன் ஜாலியாக தான் எடுத்துட்டாங்க. அவர் வந்து ஒரு இதுவாக எடுத்துக்கல. அவர் நாடகத்துலேயும் அப்படி தான் பண்ணுவார். அவர் நாடகத்துலேயும் வந்து அவரோட நாடகத்தில் ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணுவார். சமயத்தில் நாடகம் நின்றுடும், பாதியிலே சிரிப்பு தாங்காமல் நின்றுடுவார். பேர் சொல்ல நம்ம நீலம் அங்கிள் சொல்வார், நல்லா வந்து கோர்ட்ல வந்து சுட ஒரு உப்மா உள்ள வச்சுட்டு நல்லது பண்ணும். இவர் கோர்ட்ல கையை வச்ச உடனே டயலாக் வரவ ஐயோ, ஸ்டேஜில் ஐயோன்னு சொல்லறதுக்கு வந்துருமா,
அப்புறம் இது பண்ணிட்டு கட்டளை மூடிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பண்றதுனால இவருக்கு ஏகப்பட்ட இது. அதுக்கப்புறம் பாலச்சந்தர்ல இவருக்கு நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டார். இவர் டிராமாவை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னு 2வது நாள் இவங்க பண்ற செட்டுன்னு ஒரு டிராமா இவங்க சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இனிமே என்னை கூப்பிட்டீங்கன்னா தெரியும் சேத்தின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். தொடர்ந்து உங்களோட என்னென்ன படங்கள் பண்ணாரு? அடுத்தது நினைவில் நின்றவள்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த நினைவில் நின்றவள் பார்க்க ஒரு ராஜஸ்ரீன்னு ஒரு தெலுங்கு ரைட்டர், அவர் டப்பிங் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். ராஜஸ்ரீ டப்பிங் ஆர்டிஸ்ட், அவர் தான் கதை எழுதினாரு. அதுவும் ஒரு இது மாதிரி தான். அவர் என்ன பண்ணாரு, சோசார்ட்ட போயிட்டு ஒரு அம்மை மதுரையிலேருந்து வச்சிந்தி అమ్మాయికి మరిచిపోయింది, அந்த விஷயமும் மறிச்சுப்போయిందిன்னு சொல்லிட்டு தெலுங்குலயே ஒரு கதை சொன்னார். இவருக்கு சிரிப்பு தாங்க முடியல. அந்த தெலுங்குலயே பேசிட்டு இது பண்ணு, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், இந்த அட்ரஸில் போய் இந்த கதையை சொல்லுங்கன்னு போய் அந்த ராஜஸ்ரீட்ட போய் சொன்ன உடனே நேரக்க ராஜஸ்ரீ எங்கள் அப்பாவை பார்த்துட்டு, எங்கள் அப்பா தெலுங்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இவங்களோட இதுன்னு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு, உட்காந்து கதையை கேட்டுட்டு கண்டென்ட் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு, நல்லா இருக்கியா கதை, நீ எழுதிட்டார் சார், எனக்கு கதையை புரியல, அப்புறம் தான் சார் எழுதுறது அப்படின்னாரு. அப்புறம் உட்கார வச்சு அவர் சொன்ன கதையை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுந்த படம் தான் நினைவில் நின்றவள். அது அந்த மாதிரி அவர் இருக்கிற இடமே ரொம்ப இதுவாக இருக்கும் சார். அது அதே மாதிரி பொம்மலாட்டம் போது ஜெயலலிதா அம்மா நடிச்சிருந்தாங்க. வந்த உடனே புக்கோட தான் இருப்பாங்க. இவர் மெட்ராஸ் ரவுடி வேஷம் செட்டி கொஞ்சமா இன்னமே நாஸ்தா துண்டியா அப்படின்னு கேட்பாரு. அந்த அம்மாவுக்கு முதல்ல இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. இன்னாமே படிச்சு நிற்கிற அப்படின்னு இது புக்கை பண்ண, இது இன்னாமே நீ கன்னித்தீவுல பாரு, என்னப்பா நாகேஷ் அப்பது என்னப்பா ஆச்சுப்பா நீ கன்னித்தீவுல என்னப்பாச்சு, சிந்து பாத்து என்ன பண்ணாரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு படிக்கிற மூடே போயிட்டு புக்கை தூக்கி போட்டு சிரின்னு உட்காந்து சிரிச்சுன்னு இருப்பாங்க. இப்படிதான் அவரோட இது. இப்படியே கலாட்டா பண்ணிட்டு அவங்க ஜேம்ஸ் ஆண்ட்லி சேஸை பிடிப்பாங்க, இவங்க கன்னித்தீவு கதையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இப்படிதான் ஷோவோட கலாட்டாவே இந்த மாதிரி தான். சீரியஸா ரொம்ப இதுவா எடுத்துக்க முடியாது. இது ஒரு கலாட்டாவா இருக்கும், சிரிப்பா இருக்கும். எங்களுக்கு இன்ஃபேக்ட் பொம்மலாட்டம் எங்க அப்பா 20-28 நாள்ல முடிப்பாரு. 35 நாள் 40 நாள் ஆச்சு. ஏன்னா நாகேஷ், ஷோ, வெண்ணிராடை மூர்த்தி, மனோரமா, சச்சு, இல்லை பத்தாதுக்கு சுந்தர்ராஜன், ஜெய்சங்கர், இவங்க எல்லாரும் சேர்ந்ததுனால அந்த படம் என்ன பண்ணு, ஏதாவது காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. நீங்கள் அந்த ரஷ்யன் அந்த காலத்தில் இருக்கும், அது இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பா மூடுக்கு வாங்கப்பா, மூடு வாங்கப்பா, டைம் வேஸ்ட் ஆகுதுப்பா, டைம் வேஸ்ட் ஆகுது அப்பா கத்திட்டு இருக்கிற இது இருக்கும். அந்த என்ஜி இதில் இருக்கும், ரஷ்யில் இருக்கும். அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அப்புறம் மத்தியானம் ஆச்சுன்னா எல்லாரும் கிளம்பி நேரக்க இந்த இதுக்கு போயிடுவாங்க. தாச பிரகாஷ் நியூட்டன் ஸ்டுடியோன்னு இருக்கான் அங்கே. இப்போ இது இருக்கிற பவன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதான் அதுக்கு பக்கத்தில் தாச பிரகாஷ் ஸோ அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம், மசால் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஏதோ ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது அந்த பொம்மலாட்டம் படம். அந்த அளவுக்கு ஷோ ஜாலியாக இருப்பார். எங்கள் அப்பா தேன்மழைக்கு அப்புறம் அவருக்கு என்ன பண்ணிட்டாரு, அவரை வச்சு தான் கண்டினியூஸாக எடுக்கிறோங்கிறது. முக்தா ஃபிலிம்ஸ் மடியில் அவருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த தனி ரூமில் ஒரு பெட்டு ஒன்று, சோஃபா கம் பெட்டு ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் சேரு, அவருக்கு இந்த ஏசி ஒன்று பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஏசி அவருக்கு இது வருதுன்னு பண்ணார். நைட்டு நாடகம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே தான் எழுத ஆரம்பிப்பார். 12:30 1 மணி மட்டும் எழுதிட்டு அப்புறம் தூங்குவார். தூங்கினா காலம்புற ஒரு 9:30 மணிக்கு தான் எழுந்துப்பார். எங்கள் பெரியப்பா அவரை ராக்கோழின்னு தான் கூப்பிடுவாங்க. முக்தா ராமசாமி அவரை ராக்கோழின்னு தான் கூப்பிடுவாங்க. அதில் என்னத்தி என்னோட கசுன்னு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தான். பக்கத்து ரூமில் அவன் ஆர்ட்ஸ் காலேஜில் இப்போ படிச்சிருந்தான், ஸ்ரீதர்னு பேர். ஸோ 2 பேரும் ஒன்றா பேசிட்டு அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேற ஒரு கலாட்டா ஒன்று. இவர் என்ன பண்ணார், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் பரவாயில்ல, அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணால் ஒரு 6 மாதம் முன்னாடி கொடுத்துருவாங்க கல்யாண பத்திரிக்கை.
அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ரீதர் அவனுக்கு லீவுங்கிறதுல ஸ்ரீதர் நீ வா என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் அண்ட் சன்ஸில் ஒரு அழகான ஒரு சீக்கோ வாட்ச் வாங்கிட்டு வந்து நேராக அபர்ஸ்பரி போயிட்டார். காலம்பர கல்யாணத்துக்கு போனால் அங்கே உள்ளே போனோன்னே அவர் சோ அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டுன்னு அப்படியே வாசல்லேருந்து அப்படியே கடத்தின்னு வந்துட்டு நேராக மேடைக்கு முட்டை அழைச்சிட்டு போயிட்டாங்க. இவனு போன சரி மேடையில் போயிட்டு பையனை பார்த்து வாட்ச் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வெங்கடேசன் எங்கன்னு பார்த்தா வெங்கடேசன் தான் அப்படி முழிச்சா பக்கத்தில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு தாத்தாவை வந்து வெங்கடேசன் அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இது நம்ம தப்பான கல்யாணத்துக்கு வந்துட்டோம். என்ன பண்ணுறது, வாட்ச் வேறு கொடுத்தாச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் இப்படி பேசிட்டு எல்லாரும் விசாரிச்சுட்டு இவர் வந்து சொல்லுவாங்க அங்கேயே நம்ம சாப்பிட்டு வந்துடலான்னு சொன்ன ஸ்ரீதர் வா அங்கேயே சாப்பிட்டு வரணும்னு. அதுக்கப்புறம் ஸ்ரீதர் இல்லை வா நம்ம கிளம்பலாம்னு நேரக்க வண்டியில் பார்த்தா பிப்ரவரி 22 உள்ள கல்யாணத்தை இவர் ஜனவரி 22 கல்யாணத்துக்கு போயிட்டு ஐயோ தப்பா கல்யாணம். அப்போ ரங்காச்சாரி வேற ஊரில் இல்லை, ரங்காச்சாரின்னு ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஊரில் இல்லை, இவங்க அழைச்சிட்டு போனதுனால நான் தப்பாக வந்துட்டேன் இந்த கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு வேணா போய் நம்ம அப்புறம் அவங்க போய் டிரைவிங் வீட்டில் சாப்பிட்டாங்க. 2000 அப்போ 2000 ரூபா வாட்ச், 2000 ரூபா சீக்கிரம் வாட்ச் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே சிரிப்பு 2 பேருக்கும். இப்படி அதாவது அவருக்கு ஒரே கலாட்டாவாகவும் இதுவாகவும் இருக்கும். அந்த மாதிரி அவர் அவரோட போனோம்னா நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா பெரியப்பா மனோரமா பாப்பா அம்மா அப்புறம் அவங்க அம்மா ராமாமிர்தம் வேணு செட்டியார்னு சொல்லிட்டு எங்கிட்ட இது பண்ணுறது ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் இவங்கெல்லாம் வந்து இதுக்கு போனாங்க, ஸ்ரீலங்கா போனாங்க. அதில் என்னென்னா இந்த ராமாமிர்தம் மனோரமா அம்மா வந்து கண்டி போகிறோன்னு சொல்லிட்டு முரடுகனுக்கு ஒரு மாதிரி விரதம் மாதிரி இருந்துட்டு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இது மட்டும் சஷ்டி புக்கெல்லாம் படிச்சுன்னு வந்திருந்தாங்க. அங்கே வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, பார்ட்டி கொடுத்துருந்தாங்க. பார்ட்டி கொடுத்தோடனே இவர் என்ன பண்ணார், இவர்கிட்ட வந்து பியர் ஆஃபர் பண்ணுறது, பியரோ பிராண்டியோ ஆஃப் பண்ணார். நான் சாப்பிட மாட்டேன், பின்னாடி ராமாமிர்தம் அம்மாட்ட காமிச்சு அந்த அம்மா வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் இல்லைங்க நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு தெரியும் இருந்தாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னு. கஷ்டப்பட்டு பாவம் சஷ்டி வருதும் கவிச்சு சாப்பிடாம அவ்வளோ இதுவாக பண்ணிட்டு பக்கம் அவங்கள்ட்ட நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு அந்த ஐயா சொன்னார். முட்டை கடைனா இது வரேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணா திட்ட ஆரம்பிச்சாங்க. என் வம்புக்கு வராதன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, சும்மா என்னத்துக்கு இது பண்றேன், அவங்கள்ட்ட போய் நான் வந்து பிராண்டி சாப்பிடுவேன்னு நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. ஒரே கலாட்டாவா பண்ணுவார். இப்படிதான் அவரோட இதுவா இருக்கும். அதை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. அவங்க திட்டினா அது அவங்க ரியாக்ட் பண்றது எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே அது ஒரு பெரிய சண்டே ஆயிருக்கா? அந்த மாதிரி சண்டே ஆகாது சார், சண்டே ஆகாது. ஆனா ஒரு கோபம் வரும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு விட்டுருவாங்க. அவங்க அந்த சமயம் ஒரு கோபம் வரும். வந்து முட்டை கண்ணா அது இதுன்னு ஒரே கோச்சுப்பாங்க. அது சிவாஜி சார்ட்டையும் அதே மாதிரி தான். சிவாஜி சார்ட்டையும் சிவாஜி சார் வந்து இவரை வந்து குரங்குன்னு தான் கூப்பிட்டாரு. ஏன்னா ஒன்று சிவாஜி சார் வந்து நாடகத்தை வந்து ஒரு டிசிப்ளின்டு ஒரு இதுவாக தான் வச்சுப்பார். ஒரு கோவில் மாதிரி நினச்சிட்டு அவரோட தாட் அந்த மாதிரி நாடகத்துலேருந்து வந்தவன் அதுதான் நமக்கு சோறு போட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருப்பார். அவர் வந்து இப்போ தங்கப்பதக்கம் ட்ராமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து சீனு எனக்கு வந்து நீங்கள் 5 மணிக்கெலாம் விட்டுரு, நான் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இது ஃப்ரெஷ் பண்ணிட்டு இல்லைன்னா அங்கேயே மேக்கப் போட்டுன்னு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் நேரக்க 6 மணிக்கு இதுக்கு போகணும், ராஜா அண்ணாமலை மன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுவார். அவர் காலையில் ஷூட்டிங் இருக்கும், சாயந்தரம் நாடகம் இருக்கும், அது சொல்லிட்டுவார். ஸோ அந்த 6 மணி ஆக்குன்னா அந்த 6 மணிக்கு ஷார்ப்பாக அவர் ஆரம்பிச்சிருவார். அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவருக்கு அந்த மூடுக்கு வரணும், அந்த மாதிரி பண்ணிட்டு போவார். இவர் வந்து போலா சார் இப்போ என்ன போகுது, இப்போ நான் போய் இப்போ பண்ணுவேன். அவங்க சீன் நடிக்க போகிறாங்க, நடுவில் போயிட்டு வந்து ஜாயின் பண்ணால் போகுதுன்னு சொல்வார். திட்டிகிட்டே இருப்பார் அவர். நீ என்னடா நீ மனுஷன், நீ இப்படி ஒரு இதுவாக எல்லாத்தையும் இப்படி ஒரு லைட்டாக எடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரே இது பண்ணுவார். கலாட்டானா கலாட்டா இருக்கும். ஒரு
நிறைகுடத்தில் சிவாஜியை வச்சு எடுத்ததுனால நாங்கள் வந்து சொல்லிட்டோம் சார் சார்ட்ட இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு சோலாவாக எமோஷ்னல் சீன் ஒன்று வேணும். அதில் அந்த காலத்தில் வந்து சிவாஜியோட தமிழ் உச்சரிப்பு, தமிழோட வசனங்கள் வந்து அது பெரிய பாப்புலர். இது அவர் வந்து இந்த இந்த செந்தமிழில் பேசுகிற டைலாக்ஸ் இருக்கு பாருங்க, மனோகராடாட்டோ அல்லதுன்னு, அது ஏதாவது அந்த இலக்கிய தமிழில் ஒரு இலக்கண தமிழில் ஏதாவது ஒரு 2 டைலாக் வச்சுருப்பாங்க. அது ஏதாவது ஒரு சீன் ஒன்று ஒரு டைலாக்காவது இருக்கும். இவர் எனக்கு இவர் அம்முக்கு எதெல்லாம் என்னால் எழுத முடியாது சார் அது இதுன்னு சொன்ன உடனே இல்லை வேணும்ப்பா அது இதுன்னு சொன்னேன். சரி எழுத ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். மறுநாளுக்கு வந்த உடனே சிவாஜி வந்து டைலாக் படிக்கணும் இல்லையா, அதுக்கு டைலாக் படித்தோடனே உன் கண்கள் மான் போன்றவை அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இலக்கிய வசனம் ஃபுல்லாக அவர் படித்தார். பார்த்து இவ்வளோ நன்னா இருக்கேடா அது அப்படின்னு, டே குரங்க நீயாடா எழுதின அப்படின்னு. என்னை பார்த்து இப்படிலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப இது ரொம்ப தப்பு, இது என்ன ரொம்ப அவமானமாக இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக சீன் போட்டார். ஐயோ என்னடா அது வம்பா இருக்க போகுது அதுன்னு நினச்சிட்டு இது பண்ணார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கேயோ கண்ணதாசன் அந்த பக்கம் வந்தோடனே சிவாஜியை பார்த்து அப்பாவோட பேசிட்டு இருந்தேன். எப்படி இருந்தது நான் எழுதினது, நல்லா இருந்ததுதான்னு. என்னது நீ எழுதுதான்னு? ஆமா நேத்திச்சோ வந்து வாங்கி போனானே அப்படின்னு திருட்டு குறைங்கவா காலையில் அவ்வளோ இது கொடுத்த அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணுறாரு. அந்த டைலாக் இன்னும் இருக்கு, படத்தில் இருக்கு. உன் விழிகள் என்னை பார்க்கும்போது இப்படி நடந்தது, உன் கூந்தல் வந்து கார்மேக கூந்தல், இந்த மாதிரி நிறைய அது கவிஞர் எழுந்ததை பார்த்தாலே தெரியும். அது இவர் தான் சொல்லி இப்படிலாம் பண்ணி கலாட்டா பண்ணுவார். அவர் வந்து அதாவது சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் சார். அவர் எல்லாமே இது பண்ணுவார். ட்ராமாவாக இருந்தாலும் அதே மாதிரி தான் அவர் கலாட்டாவாக பண்ணிட்டு, அதனால தான் அவருக்கு அந்த சட்டையர் ட்ராமாலாம் ரொம்ப. இன்ஃபேக்ட் வந்து முகமது பின் துக்ளக் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஆஃபீஸில் தான் எழுதினார். நிறைகுடம் சமயத்தில் இந்த கதையை எழுதினார். அப்பாட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவார். அப்பாவும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அதையும் பண்ணுவார். அவர் சிவாஜி சொன்னீங்க சார், அது மாதிரி எம்ஜிஆரோட எப்படி இருந்தது சார் குறவு? எம்ஜிஆர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன, ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாருன்ற மாதிரி. இவருக்கு ஆக்சுவலாக அடிமை பண்ணும்போது ரொம்ப ஜுரம் ஜாஸ்தியாக போயிடுது. டெங்கு மாதிரி ஒரு ஃப்ளூ ஒன்று வந்துடுது, சோக்கு. ஸோ எம்ஜிஆர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவருக்கு தனியாக அவருக்கு ரொம்ப கேர் எடுத்துட்டு பண்ணார் அவர். ஸோ அதனால் சோக்கு வந்து எம்ஜிஆர் மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அதனால் இது கடைசி வரையில் எம்ஜிஆர் மேலே பிரியம் இருந்தது அவருக்கு. கட்சி கருத்து வேறுபாடு இருந்ததே தவிர அவருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நெடுமாறன் முதல்ல அரசியல் சம்மந்தமாக நெடுமாறன் முதல்ல இந்த இலங்கை பிரச்சனையை வந்து சோட்டை தான் கொண்டு வந்தார். 81 என்னமோ நினைக்கிறேன். அந்த ஒரு கேசட் ஒன்று, இலங்கையில் எப்படி அவங்க அவதிப்படுறாங்க, எப்படி அந்த அங்கே இருக்கிற அந்த ஆர்மி பீப்புள் எப்படி அவங்க கொள்றாங்கங்கிறத, ரேப் பண்ணி கொள்றாங்கங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. கொடுத்த உடனே தான் அப்போ தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கா இலங்கையில் அப்படிங்கிற விஷயம் அந்த கேசட்டை பார்த்த உடனே தோணித்து. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண, நேரக்கு அதை எம்ஜிஆர்கிட்ட கொடுத்து, எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவர் வந்து இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை இந்திரா காந்தி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு இலங்கை பிரச்சனையில் இந்தியா இன்வால்வ் ஆனதுக்கு ஒரு ரீசன் வந்து சோ தான். இப்போ அவர் அமிர்தலிங்கம்லாம் அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அமிர்தலிங்கம் அங்கே இருக்கிற நிறைய பேர் அவருக்கு நண்பர்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து எல்லாமே கேட்டுண்டு அவங்களோட அட்வைஸ் வச்சு என்ன பண்ணாங்க. அப்போல்லாம் இந்த எல்டிடிஇ இது அதெல்லாம் இல்லை, அந்த மாதிரி கட்சிகளே இல்லை. இலங்கை பிரச்சனை அதை வந்து நெடுமாறன் கொண்டு வந்து கொடுத்த உடனே இவர் எடுத்து பண்ணது சோ தான். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இலங்கை பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சோவை பற்றி என்ன புரிதல் இருக்குன்னா, அவர் வந்து தமிழர்கள் தரப்புக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற மாதிரி புரிதல் தான் இருக்கு. இல்லை தமிழர்கள் கூட இல்லை. அவர் என்னன்னா சார், 2 விஷயம் அவர் வந்து ரொம்ப கிளியராக இருந்தார். ஒன்று, தமிழர்களுக்கு எதிரான கருத்தை அவர் வச்சுக்கல. அவர் வச்சது என்னன்னா, இவங்க வந்து நம்ம நாட்டை இவங்க வந்து ஆக்கிரமிப்பு வரப்போகுது, தமிழர்கள் என்ற பேரில் வந்து நம்ம நாட்டையும் ஆக்கிரமிப்பு வரப்போகுதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவர் வந்து டிஃபர் ஆனார். அதுக்கு உண்டான இவங்க வேலைங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல இலங்கை பிரச்சனைங்கிறது தமிழர் பிரச்சனைங்கிறத எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு பிரச்சனை, தமிழ் தனி நாடு, நம்ம நாட்டையும் தமிழ்நாடையும் சேர்த்து பண்ணால் சரியா இருக்குங்கிற ஒரு இதுக்கு வந்தாங்க. அந்த இடத்துல அவர் டிஃபர் ஆனார்.
அந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்த எக்யூப்மெண்ட் வச்சு தாக்குறது கொள்றது இதெல்லாம் வச்சுருந்தாங்க அவங்க. அதில் அவர் டிஃபரெண்ட். திரும்ப நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னா, நீங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகராக தான் சினிமாவில் இருந்தார். அதே காலகட்டத்தில் ஒரு பெரும் செல்வாக்கில் நகைச்சுவை நடிகராக இருந்தது நாகேஷ் வந்து. அவங்க ரெண்டுத்துக்குள்ளே எப்படி இருந்தது உறவு? 2 பேரும் ரொம்ப ஒருத்தர் பேசிண்டு நடிச்சாங்க. எங்களுது வந்து 3 படம் நடிச்சார். தேன்மழை நடிச்சாரு, பொம்மலாட்டம், நினைவில் நின்றாங்க. சோ வந்து டைலாக் ரைட்டராக இருந்தாலும் அவர் நாகேஷ்ட வந்து இந்த மாதிரி இப்படி காமெடி சீன்னா நாகேஷ் வந்து சிலதெல்லாம் சொல்வார், எப்படி பண்ணிக்கோ அது பண்ணிக்கோ அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன பொம்மலாட்டம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. காரணம் என்ன, இவர் சொல்ற காமெடிக்கு அவர் கவுண்டர் அடிக்கிறது, இது 2 பேரும் சேர்ந்து அந்த சீனை வந்து இம்ப்ரூவைஸ் தான் பண்ணாங்க. பட் ஆனால் இட் டுக் லாட் ஆஃப் டைம். அது அதனால அவருக்கு நாகேஷ்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் அவர் பண்ணார். 2 பேருமே அந்த விஷயத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தது. நட்பு நாகேஷ்க்கும் சோக்கும் இந்த நட்பு நிறைய இருந்தது. அது இன்னொரு பொதுவான ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, நாகேஷை தாண்டி தன்னால் ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் ஆக முடியாதனால ரொம்ப சினிமாவில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அப்படி அதை எடுத்துக்க முடியுமா? அது இல்லை அப்படி கிடையாது. அவர் பேசிக்கலாக என்னன்னா சினிமாவில் நடிச்சுட்டு இருந்தார். அவருக்கு வந்து அந்த அரசியலில் வந்ததுக்கப்புறம் அதில் ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுது. அதுவும் பத்திரிகையாளராக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு பேச்சு சுதந்திரம், அவரோட கருத்து பேசுறதுக்கு அது வந்து ஈஸியாக இருந்தது. வெறும் ட்ராமாவாக போட்டுண்டு காமெடி வேஷமாக போட்டுண்டு ஒருத்தட்ட அடி வாங்கிட்டு பண்ணுறதோட இது அவருக்கு ஒரு ஸ்டேச்சரை கொடுத்தது. ரசிக்க ஆரம்பித்தாங்க. ஷோ வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அரசியல் விமர்சகராக கவனிக்க ஆரம்பித்தாங்க. அவர் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் ஒரு உண்மையான பாயிண்ட்டாக இருந்தது. அதனால் அவருக்கு வந்து அந்த ஈடுபாடு ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் பொதுவாகவே அவர் கம்மி பண்ணிட்டார். படத்தில் நடிக்கிறத வந்து அவரே கம்மி பண்ணிட்டார். அதே நேரத்தில் சினிமாவில் ரொம்ப தீவிரமாக நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர் தொழிலையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தார். வழக்கறிஞர் தொழில் வந்து டிடிகேல இதுவாக இருந்தார் சார், அட்வைசராக இருந்தார். அதுக்கப்புறம் விட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், பல நண்பர்கள் கம்பெனியில் இவர் ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருப்பார். அது காரணம் என்ன, அவங்க நட்புங்கிற சமயத்தில் அவங்களுக்கு இந்த கம்பெனிஸ்க்கு லாஸ் எல்லாம் வந்து இவர் தான் அத்துப்படியாக இருக்குது. டிடிகேல கம்பெனி அட்வைசராக தான் இருந்தார். அதனால அவருக்கு லாஸ் அத்தனையும் தெரியும். கம்பெனி எப்படி நடத்தணும், எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு, ஏதாவது பிரச்சனைனா எப்படி சமாளிக்கிறதுங்கிறது வந்து சோக்கு வந்து நல்ல நாலேஜ். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ்க்கு டைரக்டராக இருந்தார். மொத்தத்தில் சினிமாவில் யாரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார்? எல்லாரோடையும் நெருக்கமாக இருந்தார். எல்லாரோடையும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், எல்லாரோடையுமே இருக்கும். பட் அவர் பொதுவாக வந்து அவருக்குன்னு ஒரு தனி இதை வச்சுப்பார். எது ரைட்டு எது ராங்கு அதை பப்ளிக்காக பேசிடுவார் அவர். இன்ஃபேக்ட் காங்கிரஸ் ஆட்சி போது இந்திரா காந்தி மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய இது வந்தது. அவங்களோட வெறுப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், குறிப்பாக அந்த மிஸ்ஸா பீரியடில் வந்து இவங்க ரொம்ப எதிர் ஸ்டாண்ட் எடுத்தார். எதிர் ஸ்டாண்டு இந்திரா காந்தி மேலே எதிர் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அப்போ அவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே இவர் அதை கண்டித்து கூட்டம் போட்டார். ஐ திங்க் அதுதான் துக்ளக்கோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நினைக்கிறேன். அந்த மீட்டிங்கில் வந்து கண்டித்து இது பண்ணார். காமராஜ் அதை இது பண்ணார், ஏற்றுந்தார். பட் காமராஜ் இறந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இந்திரா காந்தி தான் பெஸ்ட் சாய்ஸ் இதில் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே அவர் வந்து அதுலேருந்து மாறுபட்டார். நீங்கள்லாம் இந்திரா காங்கிரஸ் போய் சேர்ந்து தப்புன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். ஸோ அதுலேருந்தே அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து அரசியலில் வந்து சிவாஜியோட இருக்கிற நட்பும் குறைய ஆரம்பிச்சது. அது அரசியல்னால நிறைய பேர் ஏற்கனவே எம்ஜிஆருக்கு வந்து அவர் எதிர் ஸ்டாண்ட் எடுத்ததுனால, டிஎம்கேயோட கட்சியில் இருந்ததுனால இவர் என்ன பண்ணார், அவர் எதிர் ஸ்டாண்ட் எடுத்தார். சிவாஜியோட எதிர் ஸ்டாண்ட் எடுத்தது காங்கிரஸ் பிரிஞ்ச உடனே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் இருக்கும்போது காமராஜரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். காமராஜர் ரொம்ப மரியாதை வச்சு, ரொம்ப நெருக்கம் சார் அவருக்கு. காமராஜருக்கு வந்து ஷோ மேலே காமராஜருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. இவரும் அவர் மேல ரொம்ப அதீத பக்தி இருந்தார். அவர் வந்து காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் தான் எதிர்பார்த்தார். அவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ணார். 71 கள்ளுக்கடையெல்லாம் மூடணும் அது இதுன்னு சொன்னதுல இவர் நிறைய பிரச்சாரம் பண்ணாரு. இதுக்கு போனாரு, பத்திரிகையிலையும் எழுதினாரு. முகமது பின் துக்ளக் படத்துலையும் அவரை ப்ரமோட் பண்ணாரு, எல்லாம் பண்ணாரு. பட் ஆனால் டிஎம்கே தான் இப்போ ஜெயிச்சுது. அந்த ஆரம்பத்திலேருந்து அரசியல் அவருக்கு அவ்வளோ ஈடுபாடு இருந்தது. ஆனாலும் ஏன் ஒரு முழு நேர அரசியல்வாதி அவர் வரலன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து தான் வந்து ஒரு கட்சியில் இருந்துட்டு அந்த கமிட் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்சார். நான் அரசியல் கட்சியில் இருந்தபோது ஃபேவரிசம் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு கருத்து வந்தது. டிஎம்கே நல்லது பண்ணால் அதை பற்றி எழுதுவார்,
தப்பு பண்ணால் அதை சுட்டி காட்டவும் காட்டுவார். காங்கிரஸ் நல்லது பண்ணாலும் எழுதுவார், தவறு செஞ்சாலும் இது பண்ணார். இன்ஃபேக்ட் ராஜீவ்காந்திக்கு வரணும்னு ஆசைப்பட்டார், பிரைம் மினிஸ்டராக வரணும்னு ஆசைப்பட்டவர். நான் சொல்கிறது இந்திரா காந்தி இருக்கிற சமயத்தில், இந்திரா காந்தி இருக்கும்போதே ராஜீவ்காந்தி அரசியல் ராஜீவ்காந்தி வரணும்னு சொல்லி இது பண்ணார். இந்த அம்மா பேசாமல் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகலாம், அவருக்கு விஷன் நல்லா இருக்கு அப்படின்னு. அவர் ராஜீவ்காந்தியோட சஞ்சய் காந்தியை கொண்டது பற்றி என்ன நிலைப்பாடு? சஞ்சய் காந்தி இறந்தப்புறம் ராஜீவ்காந்தி வில் பி பெட்டர் சாய்ஸ் தென் இந்திரா காந்தின்னு அவர் நினைச்சார். இந்த 81 எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்திரா காந்தி நின்னாங்க இல்லையா, அப்போ இவரை கொண்டு இவரை பிரைம் மினிஸ்டர் இதுவாக பண்ணிக்கலாம், இவரை குரூம் பண்ணி இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு சொன்னார். ஏன்னா அவர் கேட்கக்கூடிய கூட அவர்கிட்ட விஷன் ஜாஸ்தியாக இருந்தது, அவரோட விஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவர் இருக்கும்போது அந்த ஐடியே டெவலப் ஆச்சு. அவர் இருக்கிற சமயத்தில் ஐடிக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்தது. இல்லைன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒன்றுமே இல்லை. கம்ப்யூட்டருங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது. இந்திரா காந்தியே கம்ப்யூட்டர் கற்றுந்தார். சிவநாடர் அவங்க குரூப்பில் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு இந்திரா காந்திக்கு சொல்லி கொடுத்ததாக எனக்கு தகவல் இருந்தது. ராஜீவ்காந்தி ஏற்பாட்டில் நடந்தது அது. ராஜீவ்காந்தி ஏற்பாடுங்க. ராஜீவ்காந்தி வந்த சமயத்தில் கொண்டு வந்தார். அதோட இதுதான் அப்புறம் கம்ப்யூட்டர் உங்களுக்கு நிறைய இது வர ஆரம்பிச்சது. உங்களுக்கு சிதம்பரம் அவர் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த நியூ ஃபேஸஸில் அவர் கொண்டு வந்தார். அப்போ அதெல்லாம் சோ வரவேற்றார். பல்வேறு இது நிலைப்பாடுகள் இருந்ததுனால ஒரு கட்சி சார்ந்து இருக்க வேண்டாம், ஒரு கட்சி சார்ந்து இல்லை. அவர் ஏடிஎம்கேக்கு அட்வைஸ் பண்ணார், ஆனால் ஏடிஎம்கே இல்லை, பிஜேபிக்கு அவர் அட்வைஸ் தான் பண்ணாரே தவிர பிஜேபியோட அவர் சேரலை. அவர் பிஜேபி இருந்தது இந்த சமயத்தில் தான் 96 டிஎம்கே தமாக அலையன்ஸ் வரணும் அப்படிங்கிறது அவர் பாடுபட்டார். அதனால ஒரு கட்சி கட்டுப்பாட்டில் இல்லை அவர். இப்போ இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஜாஸ்தி இருக்காரு. இப்போ விஜயே அவர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருக்கலாம், அல்லது ரஜினியே கட்சி கண்டினியூ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ நடந்திருக்கலாம். கட்சி வேண்டான்னு முடிவு எடுத்தார் இல்லையா ரஜினி, ஷோவாக இருந்தால் அந்த முடிவு எடுத்திருக்க விட மாட்டார். அவர் லைஃப்பில் ஏதாவது ஒரு கடினமான டைம் வந்ததா நீங்கள் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எமர்ஜென்சி போது அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தாங்க இந்திரா காந்தி. அதனால் எங்களுக்கு நியூஸ் வந்தது,